40 நாட்கள் வேதாகம ஆச்சரியங்கள். ஒவ்வொரு நாளின் நிகழ்ச்சியின் நிறைவில் 5 கேள்விகள் அந்த நிகழ்ச்சியிலிருந்து கேட்கப்படும். நீங்க சரியான பதில கண்டுபிடித்து எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைங்க. இந்த 40 நாளும் 40 எபிசோடையும் பார்த்து சரியான பதில எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நபருக்கு சிறந்த பரிசை உங்களுக்கு அனுப்பி வைக்க குழுவாக திட்டமிட்டு இருக்கிறோம். ஆமேன். வணக்கம் அன்பு நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம அற்புதங்களின் ஆச்சரியங்களை குறித்து நாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் நம் வேதாகமத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான காரியத்தை நாம் படிக்க போகிறோம். நம்மோடு இணைந்திருக்கிறாங்க அருமை சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள். வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லுவோம். சகோதரரே, இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு அற்புதத்தின் ஆச்சரியத்தை குறித்து நாம் படிக்க போகிறோம். 40 நாட்கள் அற்புதங்களில் உள்ள ஆச்சரியங்களை பற்றி நாம் படித்து வருகிறோம். இன்றைக்கு ஸ்பெஷலா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சரி, வாய் கட்டப்பட்ட வார்த்தை கட்டப்பட்ட அற்புதங்கள் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போறோம் பிரதர். அருமை சகோதரரே, நல்ல ஒரு தலைப்பை சொன்னீங்க. வேதாகமத்துல எத்தனை இடத்துல இந்த அற்புதத்தின் நிகழ்வு காணப்படுது? 2 முக்கியமான அற்புத நிகழ்வை தான் நம்ம பார்க்க போறோம். சரி, முதலாவது மிருகத்தின் வாய் கட்டப்பட்ட அற்புதம் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போறோம். சரி, இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு வசனம் வாசிக்கலாம், பிற்பாடு தியானிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22வது வாக்கியத்தை வாசிக்கிறீங்களா? நிச்சயமா. தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதே என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றேன். இந்த வசனத்திலிருந்து என்ன நிகழ்வுன்னு நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிகிறது. டேனியல்ஸ் இன் தி லயன்ஸ் டென், தானியேலும் சிங்கக்கெபியின் நிகழ்வுங்கிறது தெரியாத கிறிஸ்தவர்ல இருக்க முடியாது, தெரியாத குட்டீஸும் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வில் சிங்கங்களின் மிருகத்தின் வாயை தேவன் கட்டினார் என்ற பதிவு இருக்கிறது. இதுதான் நம்ம பார்க்க வந்த முதலாவது அற்புத நிகழ்வு. இதுதான் மிருகத்தின் வாய் கட்டப்பட்ட அற்புத நிகழ்வாக இருக்கிறது. ரொம்ப தெளிவா சொன்னீங்க சகோதரரே. இப்போ நம்ம மிருகத்தின் வாய் கட்டப்பட்ட அற்புதத்தின் நிகழ்வை சொன்னீங்க. மனிதர்களின் வாய் கட்டப்பட்ட ஏதேனும் அற்புதத்தின் நிகழ்வு இருக்கிறதா? நிச்சயமா இதற்கு இணையான ஒரு ஒத்த ஒரு நிகழ்வு இருக்குது. இரண்டாவதா நம்ம பார்க்க போகிறது புதிய ஏற்பாட்டுல சகரியாவின் வார்த்தை கட்டப்பட்ட அற்புத நிகழ்வு இருக்கிறது. சரி, இந்த காரியத்தை புரிந்து கொள்வதற்கு முதலாவது வசனம் வாசிக்கலாம், பிற்பாடு நாம் தியானிக்கலாம். நான் வசனம் வாசிக்கின்றேன். நிச்சயமா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வாக்கியங்கள். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். இந்த வசனத்திலிருந்து இந்த நிகழ்வை நாம் புரிந்து கொள்வோம். சகரியாவை காபிரியேல் தூதன் சந்திக்கிறார். உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொல்லுகிறார். இவர் அதை விசுவாசிக்கவில்லை. அவிசுவாசத்தோடு நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாள், இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்றத பார்த்துட்டு காபிரியேல் தூதன் சொல்றாங்க, நான் சொன்னதை நீ விசுவாசிக்கல, அவிசுவாசத்தோடு நீ இருந்ததுனால உன்னுடைய வார்த்தை கட்டப்பட்டு நீ ஊமையாய் இருப்பாய் என்று சொல்லப்படுவதை பார்க்க முடியுது. இந்த இரண்டாவது அற்புதம் வார்த்தையை கட்டி போட்டு ஊமையாக்கின அற்புதமாக இருக்கிறது. தலைப்புக்கு ஏற்ற அந்த காரியங்களை எல்லாம் வேதாகமத்திலிருந்து ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க சகோதரரே. நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் தான் என்ன? ரொம்ப தெளிவா நேரடியான ஒரு ஆவிக்குரிய பாடம் இருக்குது. மிருகத்தின் வாயை கட்டப்பட்ட நிகழ்விலிருந்தும் மனிதனின் வார்த்தைகள் கட்டப்பட்ட நிகழ்விலிருந்தும் எளிமையான ஒரு பாடத்தை படிக்க போறோம். இப்போ இந்த சிங்கத்தின் வாய் கட்டப்படாமல் இருந்தால் இந்த சிங்கங்கள் தானியேலை என்ன பண்ணியிருக்கோம்? பீறி போட்டிருக்கோம், சேதப்படுத்தியிருக்கோம்.
அநேக நேரத்துல இந்த சிங்கங்களின் வாயை போன்று தான் நம்முடைய வாயும் ம். நாவும் இருக்குது. மற்ற மனிதர்களை சேதப்படுத்தக்கூடிய நபர்களா இருக்கிறோம். எப்படி ம். சேதப்படுத்துறோம்? ம். வார்த்தை என்னும் அம்புகளினால், ம். வார்த்தை என்னும் பட்டயத்தினால் ஆமா. பிறரை சேதப்படுத்தக்கூடிய சிங்கங்களாகத்தான் என்ன பண்றோம் நம்ம இருக்கிறோம். ஆமா. இருக்கிறோம். அப்ப அநேக நேரத்துல பிறரை குத்தி காட்டுவது, ம். பிறரிடத்தில் குறை சொல்லிக் கொண்டே இருப்பது, ம். பிறரை அதைரியப்படுத்துவது, பிறரிடத்தில் பெருமை பேசுவது, ஆமா. பிறரிடத்தில் கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துவது, ம். பிறரிடத்தில் பொய் சொல்லுவது, இப்படி நம்ம வாயை திறந்தாலே சரி. அநேக காரியங்கள் ம். சேதப்படுத்தக்கூடிய, காயப்படுத்தக்கூடிய, ம். அழிவு உண்டாக்கக்கூடிய செயல்களாக இருக்கிறது. சரி. அப்ப நாம என்ன ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே பிறரை சேதப்படுத்தாதபடிக்கு ம். சிங்கங்களின் வாயை கட்டின தேவன் ம். என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை புறப்படாமல், ம். பொய் புறப்படாமல், தீய வார்த்தைகள் புறப்படாமல் சரி. என் வாயை என்ன பண்ணுங்க? கட்டி போடுங்க. கட்டி போடுங்கன்னு என்ன பண்ணலாம்? ம். ஜெபிக்கலாம். அதேதான் சகரியாவின் நிகழ்விலும். சகரியா அவிசுவாசமான வார்த்தைகளை பேசினார். ம். என்னுடைய வாயும் அவிசுவாசமான வார்த்தைகள் பேசாதபடி என் வாயை என்ன பண்ணுங்க? கட்டி போடுங்க. கட்டி ஓகே. போடுங்கன்னு நம்ம என்ன பண்ணலாம்? ம். ஜெபிக்கலாம். நாம் நம்முடைய வாயை கொண்டும் வார்த்தையை கொண்டும் ம். ஒருவரை என்ன பண்ணக்கூடாது? காயப்படுத்தக்கூடாது. காயப்படுத்தக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது. சேதப்படுத்தக்கூடாது. அவிசுவாசமான தீய ம். வார்த்தைகளும் நம்ம இடத்துல இருந்து புறப்பட்டு வரக்கூடாது. இதுதான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடமாய் இருக்கிறது. நல்ல ஒரு பாடத்தை நாம் படித்தோம் சகோதரரே. நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பதாக ஒரு சிறு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த நேரத்தில் உம்முடைய பாதத்திற்கு நாங்கள் அனைவரும் ஒரு குடும்பமாக வந்திருக்கிறோம். அநேக நேரத்தில் எங்களுடைய வார்த்தைகள் எங்களை சுற்றிலும் உள்ளவர்களை சேதப்படுத்துகிறது. வாழ்க்கை துணையை சேதப்படுத்துகிறது, பிள்ளைகளை சேதப்படுத்துகிறது, உடன் வேலையாட்களை சேதப்படுத்துகிறது, நண்பர்களின் மனதை கூட சேதப்படுத்துகிறது. எவரென்று அறியாதவர்களை கூட சில நேரங்களில் வார்த்தைகளினால் நாங்கள் சேதப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இப்படி வார்த்தையினாலும் எங்கள் வாயினாலும் சேதப்படுத்தக்கூடிய நபர்களாய் நாங்கள் இருந்தால், அன்றைக்கு சிங்கங்களின் வாயை கட்டி அற்புதம் செய்த அந்த ஆண்டவர், பரலோகத்தின் தேவன், எங்களுடைய வாயிலிருந்தும் எங்களுடைய வார்த்தையிலிருந்தும் எந்த சேதத்திற்கும் ஏற்படுத்தப்பட்ட காரியங்கள் நிகழாதபடிக்கு எங்கள் வாயை கட்டும் அற்புத நிகழ்வை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சகரியாவை போன்று ஏதேனும் அவிசுவாசமான வார்த்தைகளை நாங்கள் பேசினாலும் கூட எங்களுடைய வாயையும் வார்த்தையும் நீர் கட்டி அவ்விதமான அவிசுவாசமான வார்த்தைகள் வெளிப்படாமல் ஜீவனுள்ள வார்த்தைகள், ஊக்கப்படுத்தும் வார்த்தைகள், ஊக்குவிக்கும் வார்த்தைகள், உயிர்ப்பிக்கும் வார்த்தைகள் வெளிப்பட கிருபை செய்யுங்க. இந்த ஜெபத்துக்கு நிச்சயமா பதில் தந்து எங்களுடைய வாயையும் வார்த்தையும் நீங்க ஆசீர்வதிப்பீங்கன்னு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி சகோதரரே. நாங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். ஆமேன் நண்பரே. பிரியமான நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படின்றதுல எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களோட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக. ஆமென்.